சங்கீதம் 23 5 ஒரு ஆழமான ரகசியம் மறைந்திருப்பது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறீர்கள். இது வெறும் ஆழமான வசனம் மட்டுமல்ல. இது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. பாலைவனத்தில் ஆடுகள் தொடர்ந்து ஈக்களின் கூட்டத்தினால் தாக்கப்பட்டு அவற்றின் காது வழியாக சென்று மூளையை உண்ணும்போது தாங்க முடியாத வலியை ஏற்படுத்துகின்றன. இதனால் பல ஆடுகள் தங்கள் தலையை பாறையில் மோதிக்கொள்ளும். சில சமயங்களில் அவைகள் மரணமடையும். அதனால் அவற்றை பாதுகாக்க எப்பொழுதும் மேய்ப்பன் எண்ணெயை பயன்படுத்துவான். இது ஈக்களை விரட்டும் ஒரு இயற்கை மருத்துவமாகும். ஆனால் இங்கே ஒரு ஆழமான அர்த்தம் உள்ளது. பைபிளில் ஈக்கள் நாம் சந்திக்கும் பிரச்சனைகளையும் தீய ஆவியையும் குறித்து சொல்கிறது. சாத்தான் நம்மை சோதிக்கும் தீமையான ஆவி. ஒவ்வொரு தடவையும் நம்மை சோதிக்க சாத்தான் நம் மனதில் இருந்தே துவங்குகிறான். உங்கள் எண்ணங்களையும் சாத்தான் மாற்றினால் அவனால் உங்கள் உணர்ச்சிகளையும் செயல்களையும் அடக்க முடியும். அதனால்தான் நம் மனதை பாதுகாக்கும் எண்ணெயான பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட வாழ்க்கையை வாழ்வது மிகவும் முக்கியம். ஆடுகளின் தலையை பாதுகாக்க வைத்திருக்க மேய்ப்பன் அவற்றை எண்ணெயால் அபிஷேகம் செய்வது போல சாத்தானின் தாக்குதலில் இருந்து நம்மை பாதுகாக்க கடவுளின் ஆவியால் நாம் ஒன்றித்திருக்க வேண்டும். உங்கள் மனம் கிறிஸ்துவின் ஆவியால் நிரப்பட்டும். ஆமேன்.